வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரமும் அதுக்கு சைட் டிஷ் சின்ன வெங்காய கார சட்னியும் தான். வெள்ளை பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சுக்கணும். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது எப்படின்னா தலையை தட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மேலே உருட்டை உளுந்தை நம்ம போட்டுக்கணும். வெள்ளை உருட்டை உளுந்து அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கோபுரம் மாதிரி அதுக்கு மேலே, அதாவது அந்த தலையை தட்டின அரிசிக்கு மேலே நம்ம அதை போட்டோம் அப்படின்னா கோபுரம் மாதிரி நிற்கிற அளவுக்கு உள்ள அளவு தான் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். அதுக்கு மேலே அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். அது எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ அளவுக்கு போட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சரிசியில் வந்துட்டு பொங்கலுக்கு வைக்கிற அரிசி யூஸ் பண்ணாமல் மாவு பச்சரிசியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவும் ராசி காணும் மாவு. நம்ம அளந்து வச்சுருக்க அரிசியையும் உளுந்தையும் பவுலில் போட்டுட்டு நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா அலசிடணும். இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். தண்ணியை நல்லா இருத்துட்டு நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிடுவோம். பொரிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். இந்த மாதிரி அடியில் அகலமாக இருக்கிற கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடு ஏறட்டும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். இட்லி மாவு மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது உப்பும் ஒரு பிஞ்சு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றிடுவோம். மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அரைச்ச உடனேயே இதை நம்ம ஊற்றிடலாம். இப்படி ஒரே இடத்துலையே ஊற்றணும். இப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தள்ளிவிட்டோன்னா நல்லா உப்பி வரும். திருப்பிடலாம். வேகட்டும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சுகர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த லைட்டாக ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். குழிக்கரண்டி, இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே இடத்துலையே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தள்ளி விட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். திருப்பிட வேண்டியதுதான். அரிசியும் உளுந்து ஊறுறதுக்கு தான் டைம் எடுக்கும். மற்றபடி இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு சைடு வெந்தோட்டி மேலே எழும்பிடும். உடனே திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையாகவே நம்ம எடுத்துடலாம். ஆனால் அது வெந்திருக்கும். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 20 பீசஸ் வந்திருக்கு.
இதுக்கு வரமிளகாவும் சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்கிற சட்னி தான் சூப்பர் காம்பினேஷன். அதுக்காக வரமிளகா ஒரு 10 எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 25லேருந்து 30 அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பங்கு வெங்காயம் அப்படின்னா 1.5 பங்கு தக்காளி எடுத்துக்கணும். 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாவை மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். அதனால் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனாவே போதும். வரமிளகாவை போட்டுடலாம். மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். கரிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயும் இன்னும் கொஞ்சம் வறுபடும். இப்போ நம்ம வரமிளகாவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் தனியாக எடுத்துருவோம். மற்றதெல்லாம் வதக்க வேண்டாம். மிளகாய் ஆறின பிறகு நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு தான் நம்ம திரும்பி வதக்க போகிறோம். மிளகாய் ஆறிடுச்சு. நம்ம இதை அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக. மிக்ஸி ஜாரில் நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குல்ல. சட்னியை வதக்கிடுவோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னிக்கு. கடுகு போட்டுருவோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். பெருங்காயத்தூள் போட்டுருவோம். வரமிளகாய் போட்டுருவோம். பொரிஞ்சோட்டி, கடுகு பொரிஞ்சோட்டி சட்னியை சேர்த்துடலாம். சட்னியெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம மிக்ஸி அந்த இருக்கிற சட்னி கழுவின தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொதிக்கட்டும். இப்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். ரொம்பவே சூப்பராக சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மூடி வச்சு கொதிக்க வச்சதுனால எல்லா பக்கமும் சிந்தாமல் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்பவே சூப்பராக வெள்ளை பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதில்ல. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.